ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற அண்ணாவின் சொல்லை செயல்படுத்திக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இன்று பிறந்த தினம். அவர் நீடூழி வாழ வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நானும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனநிலை பிறந்த பைத்தியக்காரனை தன்னுடைய நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுத்து அமெரிக்க மக்கள் ஒரு மாபெரும் தவறித்திருக்கிறார்கள். அந்த மனநிலை சரியில்லாத அதிபர் மற்ற நாடுகளின் மீது உள்ளுகாரங்களை தலையிட்டு பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார். இன்று ஈரானுடைய உச்சபட்ச தலைவராகிய அயத்துல்லா குமேனியை கொலை செய்திருக்கிறது இந்த அமெரிக்காவின் படை. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நடிகர் விஜயிடமிருந்து தனக்கு விவாகரத்து வேண்டும் என்று செங்கல்பட்டு குடும்ப நல கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் நடிகர் விஜய் அவர்களுடைய மனைவி திருமதி சங்கீதா விஜய். இந்த விஷயத்தை பற்றியான வீடியோக்களை பேச போகிறோம். வெல்கம் டு அரக்குரல் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. ஈரான் ஒரு இறையாண்மை மிக்க ஒரு நாடு. அந்த நாட்டின் உச்சபட்ச அதிபரை தன்னுடைய கொலைவெறி தாக்குதல் மூலமாக கொண்டு சாய்த்திருக்கிறது அமெரிக்கா. ஒரு பைத்தியக்காரனை தன்னுடைய நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுத்து ஒரு மாபெரும் தவறளித்திருக்கிறது அமெரிக்க தேசம். இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, வெனிசுலா நாட்டின் அதிபர் மதுராவை அவர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது இரவோடு இரவாக கைது செய்து அமெரிக்காவை அழைத்து சென்றிருக்கிறார் இந்த ட்ரம்ப். இப்பொழுது ஈரான் நாட்டின் மீது படையெடுக்கப் போகிறேன், குண்டு வீசப் போகிறேன் என்று மிரட்டிக் கொண்ட நிலையில் இன்று அந்த தாக்குதல் தொடங்கியிருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பாக. இன்று அந்த நாட்டின் உச்சபட்ச தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஈரானும் அதற்கு பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க தளங்கள் அமைந்திருக்கக்கூடிய கத்தார், பஹ்ரைன், குவைத், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கிறது ஈரான் நாடு. தன்னுடைய உச்சபட்ச தலைவரை இழந்திருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக அவருடைய பதிலடி கடுமையாகத்தான் இருக்கும். இஸ்ரேல் நாட்டின் மீதும் கடுமையான பதிலடிகளை தொடுத்துக் கொண்டிருக்கிறது ஈரான். இஸ்ரேல் நாடு முழுவதும் மரண ஓலங்கள் ஒழித்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படி தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம். மேலதிக தகவல் வரும்போது அடுத்த வீடியோவில் பேசலாம். இதை பற்றி நடிகர் விஜய் அவர் 1999ஆம் ஆண்டில் சங்கீதா என்ற இலங்கை தமிழர் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது எப்போனா பார்த்தீங்கன்னாக்கா, 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில். அப்பொழுதுதான் திரும்ப சங்கீதாவுக்கு தெரிய வந்திருக்கிறது நடிகர் விஜய் திருமணத்தை மீறிய உறவில் ஒரு நடிகையோடு இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை. அதற்கு பிறகு அவர் கணவனோடு போராடி இருக்கிறார். இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்த்துருக்காரு. ஆனால் அவருடைய நடவடிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை நடிகர் விஜயுடைய நடவடிக்கை. இந்த விஜய் யாருனாக்கா, இப்போ தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் என்ன பேசிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பேசிட்டு இருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா, கட்டிய மனைவி கூட அவர் ஒரு சுதந்திரமாக நல்ல ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து வாழாமல் தனிமரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவருடைய மனைவி தனக்கு விவாகரத்து வேண்டி கோர்ட்டில் போயிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாங்க, சங்கீதா என்ன சொல்கிறாங்கனாக்கா, என்னை அவர் அடித்து துன்புறுத்தினார். அவர் ஒரு மனநிலை பிறந்த ஒரு நிலையில் இருக்கிறார். அவர் என்னை தொடர்ந்து டார்ச்சர் செஞ்சுட்டே இருக்காரு. 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் 2025 பிப்ரவரி மாதம் வரை பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. அதாவது கவுன்சிலிங் மூலமாக பேசியிருக்கிறார்கள். எந்த விதமான தீர்வும் ஏற்படவில்லை. நடிகர் விஜய் விரும்பியிருந்தால் கணவன் மனைவிகளுக்குள் பிரச்சனை வருவது என்பதால் சகஜம்தான். இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஏற்கனவே இசையமைப்பாளர் பிரகாஷ், ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி, தனுஷ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் போன்று பல விவகாரத்தில் நடந்திருக்கின்றன. இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அவர்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருமே பரஸ்பரம் பேசி முடிவு செஞ்சு தங்களுக்குள்ள ஒரு விவகாரத்தை கோர்ட்டில் போயிருந்தாங்க. அவருக்கு விவகாரத்து கிடைக்கப்பட்டது. இதை பற்றி யாரும் பேசலை. ஆனால் இந்த விவகாரம் எப்படின்னாக்கா, இவர் அவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்காரு, அடித்து துன்புறுத்தியிருக்காரு இப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 2024-25 ஆண்டுகளில் பல கட்ட கவுன்சிலிங் மூலம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் அவர் எந்த முடிவுக்கும் வரவில்லை. அவர் எனக்கு விவகாரத்து கொடுப்பதில் அவர் முனைப்பு காட்டவில்லை. அவர் எல்லாத்தையும் தட்டி கழிச்சுட்டே இருந்தார். கடைசியாக கடந்த நவம்பர் மாதம் 2020 நவம்பர் மாதம் 9ஆம் தேதி கூட ஒரு சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர் இந்த பந்தத்திலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். அதனால் அவர்கிட்ட பேசினேன். என்னுடைய உரிமைகளுக்காக அந்த ஜீவனாம்சம் உள்ளிட்ட பிரச்சனைகளை பேசி தீர்க்கலான்னு முடிவெடுத்தேன். ஆனால் அதற்கும் அவர் விடு கொடுக்கவில்லை. என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு. என்னை ஒதுக்கி வைத்தார். எனக்கு இருந்த பொருளாதார சுதந்திரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. வீட்டிலேயே ரொம்ப நாள் டார்ச்சர் பண்ணி வீட்டிலே வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, நீ இங்கே இருக்காத, வெளியில் போயிடு அப்படின்ட்டு வெளில அனுப்பிச்சிருக்காரு.
அவருடைய தாய் தந்தையரும் அவர் இணக்கமான உறவில் இல்லை. மனைவியையும் வீட்டு இப்படி பண்ணிட்டாரு. மகளோடு கூட அவங்க மகளும் கூட அவர்கிட்ட விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லை. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விஜயுடைய மகனாகிய ஜேசன் சஞ்சய்க்கும் விஜய் கூட தகராறு இருந்திருக்கு. இப்படியெல்லாம் நடந்திருக்கு. இப்போ கூட என்ன சொல்கிறாங்கனாக்கா, என்னுடைய கணவருடைய நற்பெயருக்கு எந்த களங்கும் ஏற்பட்டு விடக்கூடாது, அவர் வந்து யாரும் தவறாக பேசக்கூடாது அப்படின்னு தான் அந்த அபிடேவிட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த விஜயோடு உறவில் இருக்கக்கூடிய நடிகையின் பேரை இது வரைக்கும் அவன் குறிப்பிடலை. என்னுடைய கணவர் தரப்பிலிருந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாக வந்துச்சுனாக்கா நான் அந்த பேரையும் குறிப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நினச்சிருந்தாக்கா பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டு வச்சு பஞ்சாயத்து வச்சுருக்கலாம். அவங்க அப்படிலாம் பண்ணல. நவம்பர் மாதம் 9 2025 பேச்சுவார்த்தை வந்திருக்கு. அதுக்கு பிறகு சரியான தீர்வு வரலை அப்படின்றல அதுக்கு பிறகு தான் டிசம்பர் மாதம் போல் அவங்க செங்கல்பட்டு குடும்ப நல கோர்ட்டில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க விவகாரத்தை கேட்டு. இப்போ இந்த நோட்டீஸ் வந்திருக்கு. ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி நடிகர் விஜய் கோர்ட்டில் ஆஜராக வேண்டும். அதாவது எப்படின்னாக்கா, வழக்கறிஞருடைய துணை இல்லாமல் அவர் மட்டும் தானாக அவரே நேரடியாக வந்து ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி கூறியிருக்கிறார். இப்படிதான் போயிட்டுருக்கு. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்று வாய்க்கிலேயே பேசக்கூடிய விஜய் எப்படி இருந்திருக்க வேண்டும்? ஒரு கண்ணியமான வாழ்க்கையை முன்னெடுத்திருக்க வேண்டும். ஒரு காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண்ணை நிம்மதியாக வச்சு வாழ்ந்துருக்கணும். ஓகே, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்? மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேரும் பேசி ஒரு புரிதல் ஏற்பட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிரந்தரமான ஜீவனாசத்தையெல்லாம் கொடுத்து நீ விரும்பக்கூடிய நடிகையை வந்து திருமணம் செஞ்சுதான் யாரும் கேட்க போகிறதில்லை. அப்படிலாம் இல்லாமல் அவரை அடித்து துன்புறுச்சி அவருக்கு பொருளாதார தடைகளை விதித்து அந்த வீட்டிலேயே அவரை வச்சுக்கிட்டு வெளியில் போக விடாமல் டார்ச்சர் பண்ணி அவருக்கு மனைவி என்ற முறையில் கிடைக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் மறுத்து பலவிதமான சேஷ்டைகளை பண்ணியிருக்காரு நடிகர் விஜய். அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. இப்போவும் கெட்டு போகலை, வழக்கு கோர்ட்டில் போயிருக்கு. இப்பொழுது நினைத்தால் கூட நடிகர் விஜய் இந்த பிரச்சனையை நல்ல விதமாக பேசி தீர்த்து கொள்ள முடியும். நம்ம அவர் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அவர் பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்த்தாக்கா என்ன இப்படி பேசுறாரு, ஒரு சைக்கோத்தனமாக இருக்க பேச்சு, பைத்தியகாரமாக பேசுறாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனால் அவர் கட்டிய மனைவியை இன்னைக்கு கோர்ட்டில் அபிடேவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு மனநிலை பிறந்த நிலையில் இருக்கார், பைத்தியக்கார சைக்கோ லெவலுக்கு போயிட்டாரு அப்படின்னு அவர்களே அந்த கோர்ட்டில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க, விவாதத்தை கேட்டிருக்காங்க. இப்போ உடனே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா திமுக தான் அப்படின்னு விட்டுறாங்க. பாருங்களா, விஜய் என்ற நடிகர் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. ஆனால் நடிகர் விஜய்க்கும் அவருடைய மனைவி சங்கீதாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு கிட்டத்தட்ட 5 வருடம் ஆகிவிட்டது. 2021 ஏப்ரல் மாதத்திலேயே நான் கண்டுபிடித்தேன், அந்த நடிகைக்கும் இவருக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அதுக்கு பிறகு தான் இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதை பற்றி வந்து இதில் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு சைட்டில் எழுதிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி இதை பற்றி. இந்த மாதிரி நடிகர் விஜயும் அவருடைய மனைவியும் ஒன்றாக இல்லை, அவங்க தந்தையார் வீட்டில் இருக்காங்க, தனியாக இருக்காங்க அப்படின்னு பேசி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஐ திங்க் சர்க்கார் படம் தான் நினைக்கிறேன் கடைசியாக 2 பேரும் அந்த விழாவில் கலந்து கொண்டது. சர்க்கார் படத்தின் விழாவில் தான் அவங்க கணவன் மனைவியாக அந்த விழாவில் கலந்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு எந்த விழாவிலும் அவர்கள் சேர்ந்து கலந்துக்கிட்டதே கிடையாது. அதை எழுதிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் கூட இது ஒரு மீடியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பொய்யான செய்திகளை கூட போடுவாங்க அப்படின்னு அடிப்படையில் இது உண்மையாக இருக்காது அப்படின்னு நினச்சி தான் எல்லாமே இருந்தோம். சமீப காலமாக அவர் அரசியலுக்கு வந்த பிறகு பனையுள்ள தனியாக தான் இருக்காரு அப்படின்ட்டு செய்திகள் வந்தபோது சரி ஓகே உண்மையாக இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு யாரும் அதை பற்றி பெருசாக எடுக்கல. நேற்று முன்தினம் நடிகர் திருமதி சங்கீதா விஜய் அவர்கள் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க என்று முதலாக செய்தி வரும் வரை யாருமே அதை பற்றி பெருசாக எடுக்கலை. ஆனால் இப்போ வந்திருக்கு, வெளியில் வந்துருச்சு. இப்பொழுதும் விஜய்க்கு வாய்ப்பு இருக்கிறது. தன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படாமல் கோர்ட்டில் போய் அவருடைய நடிகர் விஜயனுடைய மனைவி சங்கீதா கேட்கக்கூடிய அந்த ஜீவனாம்சத்தெல்லாம் சரியாக செட்டில் பண்ணிவிட்டு அமிக்கபுல்லாக பிரியலாம். எந்த விதமான கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் பழைய கான்செப்ட். திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் தான். அந்த அடிப்படையில் ஒரு கணவன் மனைவிகளுக்குள்ள பிரச்சனை வருவது சகஜம்தான். உலகத்தில் விவகாரத்தில் நடக்காமல் இல்லை, எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த அடிப்படையில் இவரும் அவருடைய சங்கீதா கேட்கக்கூடிய விவகாரத்தை கொடுத்து விட்டால் பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஆனால் அதை வந்து அவர் கொடுக்காம இழுத்தடிச்சு பிரச்சனையை பெருசாக்கி இன்றைக்கி வந்து கோர்ட்டு கேஸுன்னு போகிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த நிலையில் விஜயுடைய ரசிகர்கள் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து பேசுகிற பேச்செல்லாம் கேவலமாக இருக்குது. ஒரு பெண்ணு பேசுது, விஜய்க்கு 1000 அக்கா 1000 தங்கச்சி இருக்கும், ஏன் விரும்பினா பொண்டாட்டியாக கூட இருப்போம். என்ன ஒரு கேவலமான பேச்சு பாருங்க. இப்படியெல்லாம் சில பெண்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சைக்கோ கூட்டம், ஒரு ஜோம்பி கூட்டம், ஒரு தற்கொலை கூட்டம் உருவாக்கிட்டு இருக்கு அவரை பின்பற்றி. இவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு தனிநபர் வாழ்க்கையில் வந்து அவருடைய அவ்வளோ சிறப்பாக இல்லை. அந்த நிலையில் அவரை பின்பற்றக்கூடியவர்களெல்லாம் எப்படி இருப்பாங்க எதிர்காலத்தில் என்பதை நினச்சா பயமாக இருக்குது. அதனால் இதை பற்றி பேசலாமா பேசக்கூடாதுன்னு 2 தினங்களாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ரொம்ப பேர் பேசியிருக்காங்க.
அவரை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் அவர் தாக்கியெல்லாம் பேசலை. அவருக்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படியே வாய்க்கிலேயே பேசக்கூடிய விஜய் தன்னுடைய தனிநபர் வாழ்க்கையிலும் தன்னுடைய சுய வாழ்க்கையிலும் அதை நிரூபிக்க வேண்டும். தன்னுடைய மனைவியை அவர் குடும்பப்படுத்தியிருக்காரு. ஓகே, முடிஞ்சு போச்சு. இப்பொழுதும் கூட அவர் நல்ல விதமாக இந்த பிரச்சனையை முடிச்சுனாக்கா அவரும் நிம்மதியாக வாழலாம். அந்த சங்கீதா மேடம் அவர்களையும் நிம்மதியான வாழ்க்கைக்கு ஏற்படுத்தி தர முடியும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த நடிகையும் என்னுடைய கணவர் விஜயும் வெளிநாடுகள்லாம் போய் ஃபோட்டோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் அதை பதிவிடும் பொழுதெல்லாம் எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் மிக பெருத்த அவமானத்தை ஏற்படுத்தியது, நாங்களும் மன உளைச்சல் ஆகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு ஏற்படுனாக்கா இவர் இந்த விவகாரத்தை அவருக்கு வழங்க வேண்டியது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. என்ன செய்வாங்க என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.